ஸ்ட்ரீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு 5 to 10 ஷாப் டீ ஷாப் தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து ரெண்டே தாட் தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம். ஒன்று டீ சாப்பிட போகலாவா இல்லை டீ கடை போடலாவா அப்படிங்கிற தாட் தான் வந்து. ஒரே டீ கொடுத்தோம் அப்படின்னா அது திருப்பி எல்லாருக்கும் மாதிரியுமே ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் வெரைட்டி ஆஃப் டீஸ் உள்ள கொண்டாடணும், ப்ளஸ் எல்லா டீஸுமே கஸ்டமர் கன்சியூம் பண்ணணுங்கிறது தான் என்னோட கான்செப்ட். காலேஜ் முடிச்சுட்டு அந்த பையன் வேலை இல்லை அப்படின்னாலுமே இன்னைக்கு டேரெக்டாக வந்தானா 2 நாளில் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு அவர் டேரெக்டாக வந்து டீ போடுறதுக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. 1 month ஆச்சு அவங்க வந்து மினிமம் உள்ள ஒரு அவுட்லெட்ல இருந்தாங்க அப்படின்னா தான் என்ன டைப் ஆஃப் சேல் போகுது, அந்த பர்சன்ஸ் ஒர்க்கிங் பர்சன் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி எல்லாம் டைப் ஆஃப் டீ வந்து இந்த அவுட்லெட்ல மூவ் ஆகுது, என்ன சேல் டெய்லி போகுது, என்ன அதிகமாக மூவ் ஆகுதுங்கிற எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஷாப்லேயே வந்து எம்ப்ளாயிஸாக இருந்தவங்களே இது வரைக்கும் ஒரு 5 பேர் வந்து நம்ம அவங்க அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தங்ககிரி டு திருச்செங்கோட்டில் சண்முகா காலேஜில் அவுட்லெட் ஓப்பன் போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபண்டிங்லேருந்து பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 4-5 ஃப்ரான்ச்சைஸாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரௌன் ஃபண்டிங் இந்த டீ டேஸ்ட் வந்து ரொம்பவே லைக் பண்ணியிருந்தேன். ப்ரௌன் ஃபண்டிங் வந்து மிச்ச பிரான்ச்சோட ஒன்று பெட்டரான குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருந்ததுனால ப்ரௌன் ஃபண்டிங்கை சூஸ் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சாக்லேட் டீயை ட்ரை பண்ணி பாருங்க. Run away, 'cause I am here to stay. You hear me now? You don't wanna be my prey. I break you down. You wouldn't last a day. I'm fireproof. There's nothing you can do. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா ப்ரௌன் ஃபண்டிங் டீ அப்படிங்கிற டீ ஷாப்போட அந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சுகந்தா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா வந்து ரெண்டே தாட் தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம். ஒன்று டீ சாப்பிட போகலாவா இல்லை டீ கடை போடலாவா அப்படிங்கிற தாட் தான் வந்து ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட முதல் ஆப்ஷன் இந்த டீ ஷாப் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு 5 to 10 ஷாப்ஸ் டீ ஷாப் தான் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அண்ட் டீ ஷாப் தான் நம்பர். ஏன்னா இது வந்து என்னன்னா டெய்லி வந்துட்டு உங்களுக்கு யூசேஜ் ஆன ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு மோர் கன்சியூமபிள் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த டீ ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதை வந்து நம்ம திருப்பியும் பழையபடியாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு மாடர்ன் அவுட்லெட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போனேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே டீ கொடுத்தோம் அப்படின்னா அது திருப்பி எல்லாருக்கும் மாதிரியுமே ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் வெரைட்டி ஆஃப் டீஸ் உள்ள கொண்டாடணும், ப்ளஸ் எல்லா டீஸுமே கஸ்டமர் கன்சியூம் பண்ணணுங்கிறது தான் என்னோட கான்செப்ட். அதை வச்சு ஒரு பேஸாக தான் நம்ம ஒரு அவுட்லெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணோம். ஓனாவே நான் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லெட் வந்து ஓனாவே ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஜேர்னி. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயமா தான் இருக்கும். யோசிக்கிறது, அது செயல்படுத்துறது மட்டும்தான். பட் ஆல்ரெடி இங்கே வந்து நிறைய டீ ஷாப்ஸ் இருக்கு. கன்சிடபிளி இந்தியாவில் வந்து தண்ணிக்கு அப்புறமா அதிகமாக குடிக்கிற ஒரு விஷயம் வந்து டீ தான். ஓனா டீ கடை தொடங்குறதை தாண்டி ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்றது இன்னும் அவங்க சேஃபாக ஃபீல் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ காம்படிஷன் இருக்கிறப்ப உங்களுக்கு அதுல எவ்வளோ வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நம்மளால கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது இல்லை? அது எதனாலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மெயின் வந்துட்டுங்க நம்ம என்னன்னா R&D கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணாங்க. அதாவது வந்து டீயோட டேஸ்ட் தான் இன்னைக்கு வந்துட்டு கஸ்டமர் வரவங்க இன்னைக்கு எல்லாருமே அந்த 10 rupees டீஸ் தான். நீங்கள் எந்த ஷாப்ஸ் போனாலும் மேக்ஸிமம் 10 rupees டீஸுங்கிறது இருக்குங்க. அதே 10 rupees தான் நம்மளும் பண்ணுறோம். ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் டீயோட குவாலிட்டி நம்ம நல்லா பண்ணுற போது கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்கிறப்ப என்னென்னா வெரைட்டிஸும் கொடுத்துருந்தோம், ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான டீஸும் வச்சுருந்தோம், ப்ளஸ் ஓல்டேஜ் பீப்புள் தேவையான டீஸும் வச்சுருந்தோம், நார்மல் பீப்புள் 10 rupees டீஸும் வச்சுருந்தோம், ப்ளஸ் கிட்ஸ்க்கான டீஸும் வச்சுருந்தோம், எல்லா டீ சாக்லேட் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இருந்தனால நம்ம என்னன்னா கண்டிப்பா வந்து எல்லா ஃப்ளோவும் இங்க உள்ள வருவாங்கிறது ஒண்ணுங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம மாடர்னா பண்ணும்போது ஃபேமிலிஸ் கஸ்டமர் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருப்பாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ஒரு பர் டே வந்து டீஸ் இன்னைக்கு கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் டெய்லி கன்சியூம் பண்றாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம அதுக்கான நீட்னஸோட ப்ளஸ் வந்துட்டு குவாலிட்டியா பண்ணும்போது ப்ரைஸும் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டோட பிரைஸ் பண்ணும்போது கண்டிப்பா வருவாங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுங்க. இப்போ ஒரு டீ ஷாப் வைக்கிறோம் அப்படின்னா நான் 3 வெரைட்டியா நான் என்னோட பார்வையில பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல்,
ஓகே வித் ஏர் கண்டிஷனோட சேர்த்து வந்து ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்றது. கொஞ்சம் ஒரு மிடில் பட்ஜெட்டு, கொஞ்சம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பட்ஜெட், யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட். 3 செக்மெண்ட்ஸ் நான் என்னோட பார்வையில் நான் கண்டிப்பா வச்சிருக்கேன். கண்டிப்பாங்க இந்த 3 செக்மெண்ட்ஸ்ல நீங்க ஆக்சுவலி இந்த மிடில் பட்ஜெட்டை தொட்டிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாங்க. நீங்க அந்த மிடில் பட்ஜெட் தொடுறதுக்கான காரணம் என்ன? இதுல என்னன்னாங்க, அதாவது வந்து நம்ம வந்து ஹை பட்ஜெட் போறோம் அப்படிங்கிற பட்சத்துல டீ ஆஃப் காஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஹை பிரைஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பீப்புள் ஃப்ளோட்டிங், நீங்க எந்த ஹை கிளாஸ் காஃபி ஷாப் டீ ஷாப் பாத்தீங்க அப்படின்னாலுமே பெரிய ரஷ்ஷை வந்து நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்கு நியர்பை ஷாப்ஸ் கூட நம்ம காமிக்கும் போது ஒரு ரஷ் டைம்ல கூட்டிட்டு போனோம்னா, இப்போ நம்ம ஒரு அந்த டைம்ல ஒரு 50 to 60 நம்பர்ஸ் வந்து அட் அ டைம்ல நம்ம ஷாப்புக்கு உள்ள என்ட்ரி ஆவாங்க. இதுவே அந்த ஹை பிரைஸ் ஷாப்பு இருக்கும்போது டீயோட டேஸ்ட் ஒன்னு இருந்தாலுமே என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்து பிரைஸ் ஹை, அந்த ஹை பிரைஸ் பட்ஜெட்ல ஃபுட் ஃபால்ஸ், ஹை பிரைஸ் பட்ஜெட்ல நம்மளுக்கு இன்னைக்கு ஃபுட் ஃபால்ஸ் வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும். நீங்க பர்சனலா கூட எத்தனை ஷாப்ஸ் வேணாலும் ஹை பட்ஜெட்ல இருக்க ஷாப்ஸ் போனீங்கனாலுமே ஃபுட் ஃபால்ஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்துட்டு அதாவது எம்ப்ளாயிஸ் ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய சாட் வெரைட்டிஸ் எக்ஸ்ட்ராஸ் நிறைய வச்சிருப்பாங்க. சாட் வெரைட்டிஸ் இது எல்லாமே பட்ஜெட் என்னவா இருக்கும்னா ரொம்ப ஹையா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்துட்டு ஏன் இந்த மிடில் கிளாஸ் அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அவுட்லெட் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஈஸியா ஓபன் பண்ணும். பிளஸ் வந்துட்டு வர கஸ்டமர்ஸும் வந்தாங்க ஒரு 20 rupees இருந்தாவே ஒரு டீ பிளஸ் 2 பிஸ்கெட் அப்படிங்கும்போது ஒரு 20 rupeesலயே அவங்களோட ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு போற மாதிரி இருந்ததுன்னா பெட்டரா இருக்குங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். கஃபேல பண்றாங்களோ அந்த ப்ராஃபிட் நம்ம இங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இந்த பிரைஸ் பாயிண்ட்ங்கிற ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பிரைஸை வந்து வெளியில சொல்லியே வந்து டீ ஷாப்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் உங்களோடது எடுத்தோன்னா வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. நீங்க சொல்ற அந்த பட்ஜெட்ல அந்த பட்ஜெட்டுக்கும் கீழேயுமே கொடுக்குறவங்களால பார்க்க முடியுது. ஸோ அவங்கள வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்றீங்க? ஏன்னா இப்போ நீங்க ஹை ப்ரைஸ்க்கு ஒரு ரீசன் சொன்னீங்க, பட் ரொம்ப பட்ஜெட் கம்மியாக கொடுக்குறவங்களும் நம்மளால பார்க்க முடியுது, ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்களும் பார்க்க முடியுது. அதில் என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நம்மளோட லோ ப்ரைஸில் கொடுக்குறவங்க என்னன்னா அவங்க வந்துட்டு ஒரு எம்ப்ளாயிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் கான்செப்டில் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அவங்க வந்து ஒரு 1000 rupees சேலரிங்கிறது அந்த கான்செப்ட். அது இல்லாமல் என்ன அப்படின்னா எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே என்னன்னா அவங்க வந்துட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட்ல தான் சேல் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம பேக்கட் ஐட்டமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உள்ள கொண்டாட போறது இல்லைங்க. இன்னொன்று என்னன்னா நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கிற ஓனர்ஸே வந்துட்டு இந்த அவுட்லெட்டை ரன் பண்ண முடியும். அதாவது வந்து எம்ப்ளாயிஸ் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக போடணுங்கிறதே தேவையே கிடையாது. காலேஜ் முடிச்சுட்டு அந்த பையன் வேலை இல்லை அப்படின்னாலுமே இன்னைக்கு டைரக்டா வந்தானா 2 நாள்ல நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு அவர் டைரக்டா வந்து டீ போடுறதுக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபையா ஒரு மாஸ்டரோ இந்த மாதிரி எங்கேயுமே தேட தேவையில்லைங்க. இதனால என்னன்னா நம்மளுக்கு அதனோட காஸ்ட் கட்டிங் இருக்கும். எக்ஸ்ட்ராஸ் வாட்டர் அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். நம்ம அந்த கரெக்டா SOPல பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். பிளஸ் ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு 50% மார்ஜின் ஈஸியா எடுக்கலாம். இன்னொரு விஷயம் இந்த 10 rupees அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த 10 rupees எது நம்மளுக்கு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னா இந்த 10 rupees மட்டும் தான் பர் டே செலவு பண்றது அப்படிங்கிறது இருப்பாங்க. இந்த டீக்காக 10 rupees தான் பண்ணுவேன் அப்படிங்கிற இருக்கிறவங்க கண்டிப்பா வந்துட்டு இப்ப நம்ம சப்போஸ் ஒரு 15 rupees 20 rupees இருக்கும்போது அந்த கஸ்டமர்ஸ் நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்னன்னா இந்த பிரைஸ்லயும் நம்ம ஒரு டீ இருக்கு பிளைன் டீங்கிறத நம்ம 10 rupees வச்சிருக்க ரீசனே எல்லா கஸ்டமரும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதா. ஃபேமிலி கஸ்டமரும் நம்மளுக்கு தேவை, யங்ஸ்டர்ஸும் தேவை, பிளஸ் ஓல்டேஜ் பீப்புளும் தேவை, எல்லாருமே நம்மளுக்கு தேவைங்கிறதுக்காக தான் எல்லா பிரைஸ்லயுமே நம்ம டீஸ் வச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்னென்ன வெரைட்டிஸை உள்ள கொண்டு வந்தீங்க? ஏன்னா இப்போ ஒரு 2 வெரைட்டி 3 வெரைட்டி அப்படின்னா மேனேஜ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் கொஞ்சம் வெரைட்டிஸ் அதிகமாகும் போது அதோட ஒர்க் அதிகமா இருக்குமா, இல்ல ஹவ் ஈஸி தட் வாஸ்? ஒரே டீ பவுடரை வச்சுதான் எல்லா டீயுமே மேக் பண்ண போறாங்க. இப்ப நீங்க நிறைய பிராண்ட் நீங்க பண்ணியிருந்தாலுமே என்னன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு டீக்குமே ஒரு வெரைட்டி ஆஃப் டீ பவுடர் வச்சிருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரே டீயை தான் பண்ண போறோம். பிளஸ் வந்துட்டு இப்ப லைவ்ல பண்ண போறோம். அதாவது என்னன்னா ஒரு இஞ்சி டீ ஒரு கஸ்டமர் கேட்கறாங்கன்னா ஆன் ஸ்பாட் வந்து லைவா இஞ்சி தான் வந்துட்டு நம்ம வந்து அதுக்குள்ளார சாப் பண்ண போறோம். பிளஸ் வந்து ஏலக்காங்கும் போது அதே மாதிரி தான் லைவ் ஏலக்காய் தான் போட போறோம். நம்ம எந்த ஒரு பவுடர்ஸோ எசன்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லைங்க. அதனால ஒர்க் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஈஸியா தான் இருக்குங்க. நம்ம இதுக்காக வந்து தனியா வந்து டீ பவுடரை போட்டு புதுசா மேக் பண்றது இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஒரு டீயை வச்சுதான் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே டீ வச்சுதான் நம்ம மேக் பண்ண போறோம். இதுதான் நம்ம அந்த டிஃபர் இருக்குங்க மேம். இன்னொன்னு வே ஆஃப் ஒர்க்கிங்கும் வந்து அந்த ஈஸியா தான் இருக்குங்க. ரொம்ப டஃப்ங்கிறது இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அந்த ட்ரைனிங்கை வச்சு
அவங்க என்னன்னா ஒரு 1 month இருந்துட்டாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுவாங்க. ஓகே ஸ்டார்டிங் அவங்களுக்கும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும், அதுக்கு மேல ஈஸியாயிடும். ஓகே ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும், ப்ரௌன் ஃபண்டிங் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னு வரப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது என்னவா இருக்கும்? பட்ஜெட்டையும் தாண்டி ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்துட்டு என்னன்னா ஒரு என்கொயரிங்கிறது அவங்க கால் பண்ணுவாங்க. இப்போ என்கொயரிங்கிறது நார்மலா நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட என்னென்னலாம் பண்ண போறோம், ப்ளஸ் வந்து இந்த செட்டப்புமே என்னன்னா நிறைய பிராண்டில் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஃபுல் செட்டப் நம்ம பண்ணிடுவோம், சிவில் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிடுங்கிறது அவங்களோட நிறைய பிராண்டில் நானுமே இது பண்ணுறப்ப சொன்ன ஃபீட்பேக் இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களையே வந்துட்டு எல்லா செட்டப்புமே நீங்களே பண்ணிக்கிங்க, எல்லா நம்ம கைட்லைனையும் நம்ம கொடுத்துட்றோம், நம்மளும் டீம் வச்சுருக்கோம், நீங்கள் ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணிவிட்டு எங்கே பெஸ்ட் ப்ரைஸாக இருக்குதோ அப்படிங்கிறத நம்ம அவங்க ஃபோன் கால் வரும்போதே நம்ம அது கிளாரிட்டியாக கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்துட்டு அவங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களே வந்து பர்சனலாக உள்ள வந்து அவுட்லெட்டை வந்து கவர் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்துட்டு அவங்க எம்ப்ளாயிஸ் வச்சு தான் பண்ண போகிறாங்களா. இப்போ சப்போஸ் எம்ப்ளாயிஸ் வச்சு தான் பண்ண போகிறோம், பியூர் ஃபர்ஸ்ட் டேலேருந்து எம்ப்ளாயிஸ் வச்சு தான் பண்ண போகிறோன்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன பெரிய அட்வைஸ் கொடுப்போம் அப்படின்னா 1 month ஆச்சும் அவங்க வந்து மினிமம் உள்ள ஒரு அவுட்லெட்டில் இருந்தாங்க அப்படின்னா தான் என்ன டைப் ஆஃப் சேல் போகுது, என்ன அதிகமாக மூவ் ஆகுதுங்கிற எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். எம்ப்ளாயி வச்சு மட்டும் ரன் பண்ணுறவங்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன டஃப்னஸ் இருக்கும். அதை மெயினாக நான் ஃபர்ஸ்டே அவங்ககிட்ட என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிறத கேட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ஏரியா பார்த்தாலுமே ஒரு பார்க்கிங்கோட பாருங்க, ப்ளஸ் வந்துட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல பார்க்க போறாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னலாம் வந்து நியர்பைல வந்து வேற என்ன டீ ஷாப்ஸ் இருக்கு, அங்க ரஷ் வருதா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து அவங்களை ஒரு அவுட்லெட் பார்த்துட்டு நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லிடுவேன். இப்போ எனக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஓகேங்க, அவங்க வந்து கேட்குற ஒரு கேள்வி, நிறைய பேர் வந்து கேட்குறது அதுதான். என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு ஒரு 10x10 போதுமே, நான் ஏன் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஆக்குபை பண்ணணும், டீ ஷாப் தானே அப்படின்னு கேட்குறத பார்க்க முடியுது. பட் கம்பேரிட்டிவ்லி என்ன அட்வான்டேஜ், கொஞ்சம் பெரிய சைஸ் போனால் கொஞ்சம் அதிகமான ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஒரு ஷாப் எடுத்தால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாங்க. ஆக்சுவலாங்க மேம், இப்போ ஒரு நேச்சராக பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 அவுட்லெட் தான் இன்னைக்கு எக்கச்சக்க பிராண்ட்ஸ் போடுறாங்க. 10x10ங்கும் போது அவங்க வர கஸ்டமர்ஸுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ரெண்ட்லேருந்து அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே ஹை ஆனனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும், நம்ம வந்து ஒரு அவுட்லெட்டை வந்துட்டு மினிமம் வந்துட்டு செலவில் வந்து நம்ம பண்ணிடலாங்கிறது அவங்க அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்குன்றது வரவங்க கொஞ்சம் பேர் அந்த தாட்டில் இருக்காங்க. இதில் என்ன ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு யாருமே பார்க்கறது இல்லைங்க. இதில் என்ன ஒரு இஷ்யூனா 100 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ஒன்லி செட்டப்புக்கே இன்னைக்கு எந்த பிராண்டாக இருந்தாலுமே செட்டப்லேயே சரியாயிடும். இப்போ நம்ம அவுட்லெட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் இன்னைக்கு ஒரு அவுட்லெட்டை வந்துட்டு ஃபுல் செட்டப் பண்ணிட்டு உள்ளேயே வந்துட்டு எல்லா கிச்சன் செட்டப்பையும் பண்ணி ரன் பண்ணுறதுக்கே இன்னைக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிங்கும்போது வர கஸ்டமர்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்று ஸ்டெப்ஸ் இருக்குங்க மேம். ஒரு அவுட்லெட் ஸ்டெப்ஸ் இருக்கலாம், ஒரு அவுட்லெட்ல சும்மா ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் 60 ஸ்கொயர் ஃபீட்ஸ் தான் இருக்கும். அப்போ 50 to 60 ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்கும். அப்போ ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock இல்லை 11 o'clock ஒரு பீக் க்ரௌடு வர டைம்ல ஒரு 10 numbers வந்தாவே அந்த ஷாப் வந்து பெரிய க்ரௌடா தெரியும். இப்போ வெளியே இருந்து பாக்குறப்ப ஒரு 10 பேர் இருந்தாவே அந்த ஷாப்ல பெரிய க்ரௌடா தெரியும். இதே வந்து ஒரு 300 to 400 ஸ்கொயர் ஃபீட்டு அட்லீஸ்ட் இருக்க ஷாப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 30 to 40 பேர் இருந்தாலுமே ஆவரேஜ் க்ரௌடு தான் தெரியும். இன்னும் எத்தனை பேர் ஃபுட்ஃபால் ஆனாலுமே ஈஸியா இருக்குங்க. இதுல வந்து அந்த மினிமம் க்ரௌடு வரனால அவங்களுக்கு என்னன்னா சேலுமே ரொம்ப லோவா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா அவங்க எக்ஸ்பென்ஸுமே வந்துட்டு இன்னைக்கு ஒரு புது அவுட்லெட் அவங்க ஓபன் பண்ணும்போது மினிமம் ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட்ல போய் ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 to 50,000 தான் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. என்ன ரீசன்னா மிஞ்சி போனா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கும், பெயிண்டிங் ஜாஸ்தியா இருக்கும், மீதி எல்லாமே காமனா எல்லாமே பண்றதாங்க. கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து A to Z எல்லாமே வந்துட்டு ஒரே செலவு தான் இருக்கும். இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து வேர்ட் ஆஃப் மவுத்லயே வந்து பெருசா ப்ரமோஷன்லாம் பண்ணாம ஒரு 112 அவுட்லெட்ஸ் கிட்ட வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க முடியுது. ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம அவுட்லெட் வச்சிருக்கோங்க மேக்சிமம் வந்து நம்மளோட ஷாப்ஸ்ல அவங்க டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளும் இந்த இடத்துல பிராண்ட் பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி எடுத்தவங்க நாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து மார்க்கெட்டிங் போகாத ரீசனே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது. ஏன்னா நம்ம நல்ல குவாலிட்டியா கொடுக்குறோம், பிளஸ் அவங்களும் டீ சாப்பிட்றாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு ஆக்சுவலா ஒரு எம்ப்ளாயா இருக்கவங்க அவங்களும் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், பிளஸ் வந்துட்டு ஒன்று அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக மிஸ்ஸஸ்க்காக இல்லை வீட்டில் யாராவது இருக்கிறவங்களுக்காக வைக்கணுங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. என்கொயரியோட கான்டாக்ட் வந்து மேக்ஸிமம் 1 to 1 தான் இருக்கும். நீங்க வந்து கான்டாக்ட்ல இருப்போம். பிளஸ் வந்துட்டு நம்ம வந்து
அந்த விசிட் பண்றதுமே என்னன்னா நம்ம தான் டைரக்டா விசிட் பண்ணுவோம். ஸோ லொக்கேஷன் எவ்வளோ முக்கியம்? ஏன்னா அதில் தான் இப்போ நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்கங்கிறத பார்க்க முடியுது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ட்டு அவங்க வேகமாக ஆரம்பிச்சிடுறாங்க, பட் கரெக்டான லொக்கேஷன் அவங்க சூஸ் பண்ணுறது இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 100% இன்னைக்கு லொக்கேஷன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தாங்க மேம். இதுவே என்னன்னா, அதாவது வந்துட்டு நம்ம ஆவரேஜ் லொக்கேஷனில் பண்ணாலுமே இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வரதுக்கு ரெடிங்க மேம். அதுவே வந்து நம்ம ஒரு சிட்டிங்கோட ஒரு பார்க்கிங்கோட பண்ணிடுறோம், ஒரு ஆவரேஜ் இடத்துல பண்ணோம்னாவே ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் இன்னைக்கு ஈஸியா ஃப்ளோட் பண்றாங்க. என்ன ரீசனா, அவங்க ஒரு 1 கிலோமீட்டர்னால டிராவல் பண்றதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. நல்ல குவாலிட்டி ஆஃப் டீ கொடுக்கும்போது, இன்னொன்று பீஸ்ஃபுல்லா அவங்க இருக்கும்போது அதுக்கு அவங்க ரெடிங்க மேம். இன்னொரு மெயின் லொக்கேஷன் வந்துட்டு ரொம்ப பீக்கான பாஷான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது பார்க்கிங்கோட வச்சால்தான் இந்த ஃபீல்டுக்கு சூட் ஆகும். இல்ல நம்ம ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல வைக்கிறோம் அப்படின்னா தாராளமா வைக்கலாங்க. ஆனா மெயின் வந்துட்டு லொக்கேஷன்ங்கிறது கண்டிப்பா வந்து எசென்சியல் தான். இது வந்து 100% எசென்சியல்னு சொல்ல முடியாது. இதுவே வந்து நம்மளே நிறைய அவுட்லெட் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பிளேஸ்ல வச்சு ஹை பிசினஸ் பண்றவங்க கூட இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இருப்பாங்க. நம்ம டேஸ்ட் நல்ல குவாலிட்டியா கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு எவ்வளவு தூரம்னாலும் கஸ்டமர்ஸ் வரதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இதை தாண்டி இங்க இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, ஓகே ஒருவேளை நம்ம வந்துட்டு எடுத்துட்டோம், அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகுது, ஆனா இன்னொரு பிரான்ச் வந்து இவங்களுடைய இதுலயே ஓபன் பண்ண முடியுமா, இன்னொரு பிரான்ச்சைஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஓவரால் இப்ப இருக்கிறதுல நம்ம என்னன்னா ஒரு அவுட்லெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து 2வது அவுட்லெட் வச்சிருக்காங்க. இது போக நம்மளதே வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் 5 அவுட்லெட் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவங்க என்னன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நம்மளதே வந்து 5 அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. அதனால அது ஒன்றும் இஷ்யூ இருக்காதுங்க. நம்மளுக்கு மேக்சிமம் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு என்னன்னா அடுத்தது growth தான் கண்டிப்பா இருக்கும். எனக்கு வந்து அடுத்ததா நான் பாக்குறது வந்து என்னோட ROI. ஸோ எப்போ எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போ எனக்கு கிடைக்கும்? சில பேர் 1 மாசத்துலயே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 months நான் தாக்கு பிடிக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ரொம்ப ஸ்பீடா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கு? ஏன்னா இத்தனை அவுட்லெட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கிறப்ப எல்லாத்துக்கும் சேமா இருக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்ப நீங்க பார்த்த வரைக்கும் ஆவரேஜா எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக மேம் இப்போ என்னன்னா ரொம்ப பீக் ROI வந்து நம்மளுக்கு வந்து 2 to 3 months எடுத்த அவுட்லெட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம அதை வந்து நம்ம எல்லா அவுட்லெட்டும் எடுப்பாங்களான்னா கண்டிப்பா முடியாதுங்க. அதாவது மினிமம் மார்ஜின் பண்ணி ஒரு மினிமம் ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு 7 to 8 months அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு மினிமம் அவுட்லெட் ரன் பண்ற அவுட்லெட்டே நம்ம ப்ராஃபிட் போயிடலாங்க. ஏன்னா அப்படின்னா பட்ஜெட் வந்து நம்மளுக்கு வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் போறோம். அப்படிங்கும்போது 7 to 8 months ரொம்ப போச்சு அப்படின்னாலும் ஒரு 1 yearக்குள்ளார நம்ம வந்துட்டு ஒரு ROIங்கிறது ஈஸியா டச் பண்ணிடலாங்க. இதுவே வந்து நம்ம 2 monthsல எடுத்த அவுட்லெட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டுங்க. இது வந்து ஒரு ஆவரேஜான சேல் இருந்தாலுமே நம்ம வந்து ரொம்ப இது போனாலுமே நம்ம ஒரு 1 yearல நம்ம ஒரு ROI ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த காஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஆமா, சோ அந்த காஸ்ட் மட்டும் தான் இருக்கும். நான் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் பே பண்ணனும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா. சோ அதை தாண்டி வேற ஏதாவது சார்ஜஸ் இருக்குமா, மந்த்லி சார்ஜஸோ இயர்லி சார்ஜஸோ இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது இப்போ நம்ம என்னன்னா ஒன்லி ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ மட்டும் தான் காஸ்ட் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு மேல என்னன்னா நம்ம ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ராயல்ட்டியோ ப்ராஃபிட் ஷேரிங் இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஃபியூச்சர்ல நம்ம வாங்குறது இல்லைங்க. பர்ச்சேஸுங்கிறது ஒண்ணு என்னன்னா என்னென்னலாம் தேவைப்படுதுங்கிறது ரன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை மட்டும் பண்றப்ப அவங்க என்ன காஸ்ட்டோ அதை பே பண்ணிட்டு அவங்க ப்ராடக்ட் வாங்கிக்குவாங்க. இதுல எல்லாரும் கேட்குற கேள்விகளை அவங்க முன்னாடி வைக்கிறேன். எனக்கு வந்து மந்த்லி ஆவரேஜா என்னால எவ்வளவு வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஆவரேஜா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும் நிறைய பேருக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் வேர் தேர் லொகேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. ஆவரேஜா எவ்வளவு வந்து நம்மளால பார்க்க முடியும்? ஆக்சுவலா இப்ப நம்ம ஓவரால் அவுட்லெட்ஸ்லங்க அதாவது ஒரு ஆவரேஜா ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு 70 to 80,000 ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிடலாம். அதாவது 50ல இருந்து நம்ம 70, 80ங்கிறது ஒரு ஈஸி ப்ராஃபிட்டா இருக்கும். அதுக்கு மேல பார்க்கும்போது ஒரு 1.5, 1 lakh 1.5 எல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜிங். இதெல்லாம் தாண்டி இப்ப சக்சஸ் ஜர்னின்னு சில விஷயங்கள் இருக்கும். இத்தனை அவுட்லெட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்கும் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுடைய கிளைண்ட்ஸா இருக்கட்டும் இல்லை உங்களோட கஸ்டமர்ஸா இருக்கட்டும், அந்த ஃபீட்பேக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இது வரைக்கும் கிடைச்ச பெஸ்ட் ஃபீட்பேக்குங்கிற விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலா என்னன்னா இப்ப நம்ம அவுட்லெட்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே என்னன்னா வந்துட்டு நம்மளோட எல்லாருமே க்ளோஸா தான் இருக்கவங்க. அதாவது நம்ம அப்பப்ப கான்டாக்ட்ல தான் இருப்போம். இது போக என்னன்னா நம்ம வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு நம்ம வந்து யாரு கூடயும் டச்லயே இல்லாம இருக்க மாட்டோம். அதனால என்னன்னா மேக்சிமம் நம்ம எல்லாருமே நம்ம பிராண்ட் வச்சிருக்கவங்க
நீங்கள் ஓரளவே எந்த பிரான்ச் வேணாலும் விசிட் பண்ணாலுமே நம்ம கூட லிங்க்ல இருப்பாங்க. எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே. இதெல்லாம் தாண்டி இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு விஷன் இருக்கும். இப்போ வந்து 112 சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்ததா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா விரிவாக்குறதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 19 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 2 ஸ்டேட்ல வந்துட்டு 2 to 3 monthsக்குள்ள ஓப்பன் ஆயிருக்கும். சில தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிளான்டுங்க. இது இல்லாம நம்ம வந்து இப்போ துபாயில ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்றது, அதுவுமே ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இது போக என்னன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மெயின் வந்துட்டு நம்ம நார்த் தான் ஃபோக்கஸ் பண்றோம். இங்கேயுமே மேக்ஸிமம் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்மளுக்கு ஒரு என்கொயரிஸ் ஜாஸ்தியா இருக்குங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு என்னன்னா அவுட்லெட்ஸ் கிடைக்காம இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஃபண்ட் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூனாலதான் நம்மளுக்கு அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம போறதுங்கிறது 100% பண்ணிடுவோம். அது என்ன டைமுங்கிறத நம்ம இன்னும் பிளானிங் இல்லாம இருக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குமா? ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பல்கா போடுறதுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா. லோன் சைட்ல சப்போர்ட் உங்க சைட்ல இருந்து கிடைக்குமா? இந்த முத்ரா ஸ்கீம்னு சொல்லிட்டு நியூலி ஆண்டர்பிரனர் ஆக்சுவலா ஒருத்தங்க ஒர்க்கிங்ல இருப்பாங்க, புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் நினைப்பாங்க, இல்ல ஒரு காலேஜ் முடிச்சிருப்பாங்க, புதுசா பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா என்னன்னா வீட்டுல எந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கல, ஃபண்டு வந்துட்டு இல்ல, அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டேஜ். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு வந்து நியூலி ஆண்டர்பிரனருக்கு அந்த ஸ்கீமில் லோன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன அப்படின்னா பேங்க்ஸில் 100% வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணுறோம், நம்மளோட எல்லா ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க்ஸ் வந்து லோன் தரதுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க. இப்போ நம்மகிட்டையுமே என்கொயரியில் நிறைய பேர் கேட்குறவங்க இருப்பாங்க, லோன் சப்போர்ட் இருக்குமான்ட்டு. நம்ம அதனோட கைட்லைன்ஸ் எப்படி பண்ணுறோம், இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான நம்மக்கிட்ட ஒரு கொட்டேஷன் கேட்பாங்க, அது நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்துட்டு இதை எப்படி மூவ் பண்ணிவிட்டு எங்கள் பிரான்ச்சில் அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு அப்ரோச் பண்ணுறாங்க, ப்ளஸ் இதனோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம கைடு கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். எனக்கு டவுட் என்னன்னா எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி கன்சிஸ்டன்சியை வந்துட்டு வச்சுக்க முடியும்? இந்த ஷாப்பில் நான் குடிக்கிற டீயும் வேறு ஷாப்பில் நான் குடிக்கிற டீயோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும்னா அந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது வந்து நம்ம எஸ்ஓபி வந்துட்டு கிளியராக வந்துட்டு அவங்களுக்கு இங்கே வரப்பே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்றோம். இப்போ எஸ்ஓபி வச்சு தான் அவங்க மூவ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து என்னென்னா கன்சன்ட்ரேசி கரெக்டாக தான் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை 1-2 எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ஒழுங்காக அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த ஷாப்பில் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு அவங்க ஒழுங்காக வந்துட்டு ஃபோன் கால் பேசிக்கிட்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது அதை கிராம்ஸ் எஸ்ஓபி ஏதாவது தப்பாக பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் நடக்குங்க. அப்போ என்னன்னா அது கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. நீங்க ட்ரைனிங்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து உள்ள வந்து நிறைய பேர் வராங்க, ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க இல்லை எடுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா நீங்க? கண்டிப்பாக. நம்ம ஆல்ரெடி நம்ம ஷாப்லேயே வந்து எம்ப்ளாயிஸாக இருந்தவங்களே இது வரைக்கும் ஒரு 5 பேர் வந்து நம்ம அவங்க அவுட்லெட் ஓப்பன் பண்ணிருக்கோம். நியூ அவுட்லெட் ஓப்பன் பண்ணதுக்கு நம்ம எல்லா சப்போர்ட்டும் பண்ணிருக்கோம். நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. இங்கேயுமே வந்து நிறைய அவுட்லெட்ஸ் இந்த சரௌண்டிங்ல சேலம் சரௌண்டிங்ல நீங்க ஓப்பன் பண்ணிருக்கீங்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்களோட ஃபியூச்சர் எண்டர்வர்ஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். சார்பா உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. என் பேர் கௌதம். இதுக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் கிடைக்கப்போ ப்ரௌன் ஃபினிங்கில் ஜாயின் பண்ணி ஒரு 2 years மேலே ப்ரௌன் ஃபினிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது சங்ககிரி டு திருச்செங்கோட்டில் சன்முவா காலேஜில் ஷாப் ஓப்பன் பண்ணி அவுட்லெட் ஓப்பன் போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபண்டிங்லேருந்து பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஒரு இதுக்குமே நான் கஷ்டப்படாமல் அவரே பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. டீ வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வெரைட்டிஸ் இருக்கிறதுனால டோட்டல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவுட்லெட்டை வெளியில் இருக்கிற பீப்புள்ஸும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எந்த ஒரு பொருளுக்கும் அலைய வேண்டியதில்லை, அவங்களே நீட்டாக கொண்டாந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஈஸி ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கும். அதுக்காகவே ப்ரௌன் ஃபினிங் இஸ் த பெஸ்ட்டாக இருந்தது. சேலமில் நம்ம சன்முவா காலேஜ் இருக்குது, அதோட கரஸ்பாண்டன்ட் நம்ம கடையோட ரெகுலர் கஸ்டமராக இருந்தார். அவர் வந்து நம்ம கையில் டீ சாப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் காலேஜில் கேண்டீன் புதுசாக லான்ச் பண்ணுறோம், நீங்கள் ப்ரௌன் ஃபினிங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ நான் ஒரு புது வெண்டார் ஜாயின் பண்ணுறேன், புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் பார்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ப்ரௌன் ஃபினிங் எம்டிகிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவர் வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த இடம் ஃப்ளோட்டிங் கரெக்டாக இருக்குமா, பீப்புள்ஸ் வந்துட்டு போவாங்களா, பார்க்கிங் கரெக்டாக இருக்குங்களா, எல்லா ஃபெசிலிட்டியும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு அது ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் ஃபேன்சி அலோவ் பண்ணுறோம். மற்றபடி இந்த இடத்துல சரி வராது, இல்லை சேல் பண்ண முடியாது, ப்ராஃபிட் பெருசாக இருக்காது அப்படின்றது அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அது ஓகே அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் லொக்கேஷன் நாங்களே பார்க்க சொல்லிடுவோம். அந்த இடம் சரியில்லை பண்ண வேண்டாம் அப்படின்னா நாங்களே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிடுவோம். ஹாய், என்னோடய பேர் கௌதம். நான் இங்கே சேலமில் நான் ப்ரௌன் ஃபினிங் ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிச்ச பிராண்ட்ஸ் நான் வந்து வேறு பிஸ்னஸில் இருந்தாலுமே
இந்த டீ ஷாப்புங்கிற பிஸ்னஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இதில் போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமா என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ போய் நான் ஃபஸ்ட் டைமாக ப்ரௌன் ஃபண்டிங்கிறது நிறைய இடத்துல பார்க்கும்போது உள்ளே போய் பார்க்கும்போது டேஸ்ட்டில் எல்லாமே டீ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நாங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சு. ஸோ ப்ரௌன் ஃபண்டிங் வந்து மிச்ச பிரான்ச்சோட இன்னும் பெட்டரான குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருந்ததுனால ப்ரௌன் ஃபண்டிங்கை சூஸ் பண்ணோம். ஃப்ரான்ச்சைஸ் செட்டப் பண்ணதோட ஃப்ரான்ச்சைஸியோட காஸ்ட்டோட கிளம்பிட மாட்டாங்க. ஃபியூ மந்த்ஸ் டவுன் த லைன்லையுமே நம்ம சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறதுலையுமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் வேறு என்ன நியூ ஐட்டம்ஸ் உள்ள கொண்டாடலாம், ஸோ எப்படி பண்ணால் இன்னும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஸோ அந்த மாதிரி விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு பிராண்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு எங்கே ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா வெளியூரில் ஒரு இடத்துல குடிச்சிருப்பார். ஸோ இங்கே வரும்போதும் அந்த டீ ஷாப் போனால் இங்கே குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகவே வருவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியலாக பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கடைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும். நம்மளோட ROI பார்த்திங்கன்னா 8 monthsங்கிற பீரியட் இனிஷியலாக கேல்குலேட் பண்ணியிருந்தோம். பட் ROI பார்த்திங்கன்னா நாங்கள் வித்தின் 6 months எடுத்தோம். எதனாலனா பேஸ்ட் ஆன் ப்ரௌன் ஃபண்டிங் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து அது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரம் எடுக்கிறதுக்கு உதவுச்சு. என் நேம் கோபிநாத். நான் வந்து 86 அவுட்லெட் ஃப்ரான்ச்சைஸாக வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு. ப்ரௌன் ஃபண்டிங்கிற பிராண்டட் தேடியே வந்து மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐடியில் ரிலீவ் ஆகிட்டு இப்போ நான் வந்து இந்த ப்ரௌன் ஃபண்டிங் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும், ஹோனாக வந்து ஒரு நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு, அது டீ ஃப்ரான்ச்சைஸை எடுக்கணும்னு நான் வந்து ஒரு 4-5 ஃப்ரான்ச்சைஸாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரௌன் ஃபண்டிங் இந்த டீ டேஸ்ட் வந்து ரொம்பவே லைக் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் வந்து அந்த ப்ரௌன் ஃபண்டிங் ஃப்ரான்ச்சைஸ் நான் அவர்கிட்ட கேட்டு 86 அவுட்லெட்டாக நான் எடுத்திருந்தேன். ஃபேமிலி ஓரியன்டாக வந்து ஃபேமிலி குழந்தைங்கலேருந்து எல்லாருமே இந்த ஃப்ரான்ச்சைஸில் வரத்துக்கு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஐடி எடுத்துக்கும் போது அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை கம்பேரிசன் அதை ஈக்குவல் பண்ணும்போது நல்லா எனக்கு ப்ராஃபிட்டுமே இருக்குது. இப்போ அவர் ஓப்பன் பண்ணுறாருன்னா அதுக்கப்புறமேட்டாவே அவர் கைட் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு முதல் முறையாக என்கிட்ட இத்தனை டீ வச்சு டேஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு டீ குடிப்போம் நம்ம எப்போதும். இத்தனை டீ இருக்குது. மொத்தமாக 25 வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க. 25+. ஓ சூப்பர். ஸோ அவங்க வந்து 25 வெரைட்டிஸ் ஆஃப் டீ கொடுக்குறாங்க. பட் இப்போ வந்து இத்தனை வெரைட்டி நமக்கு முன்னாடி இருக்குது. எது உங்களோட சிக்னேச்சரான டீன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதில் நம்மளது நார்மல் மில்க்ல வந்து டீ அப்படின்னா நம்மளோட அதிக கஸ்டமர்ஸ் எங்க இருப்பாங்கன்னா ஏலக்காட்டியில இருப்பாங்க. ஓகே. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா ஏலக்காட்டி தான் நம்ம டீல ஜாஸ்தி மூவிங் ஏலக்காட்டியா இருக்கும். இது போக அந்த 10 rupees டீங்கும் போது நார்மல் டீ போவாங்க. நம்ம இது போக இது சில்ட்ரன்ஸ்க்கு இந்த சாக்லேட் டீ இருக்கு. இது போக நம்மளோட சிக்னேச்சர் அப்படின்னா BFT மில்க்னு சொல்லிட்டு ஹெர்பல்ல வருவாங்க. அதாவது BFT மில்க் சுக்கு, வெத்தலை, துளசி, வால்மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒன்லி பியூர் நாட்டு சக்கரையில மட்டும் தான் வருங்க. ஓ இது வந்து பால் அப்ப? ஆமாங்க, பால்ல நம்ம இந்த ஹெர்பலை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. இது போக வந்து இது நார்மல் மில்க்குங்க. இதுல வந்துட்டு என்னன்னா இதனோட வாட்டர் கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்த ஹெர்பல்லே வந்துட்டு நம்ம வாட்டர் கண்டென்ட் யூஸ் பண்ண. ஓகே. சோ ஓகே, பால் இல்லாம இது வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நல்லா வந்துட்டு ஒரு கோல்ட் இருக்குது அந்த மாதிரி இருக்கு, காபி வர டீ குடிக்கிற மாதிரி, வர காபி குடிக்கிற மாதிரி. ஓகே, நல்லா இதா இருக்கு. ஓகே. இது போக இது லெமன் டீ நம்ம இது டிஃபரெண்டா நீங்க எங்க வேணாலும் ட்ரை பண்ணதை விட இங்க நம்மளோட வந்து டிஃபரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். சரி. இப்போ காஃபி நம்ம பிளாக் காஃபி, இது வந்து லெமன் கிராஸ். ஓ ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டீ ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த சாக்லேட் டீ வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலி இது டீ மாதிரி இல்லை, ஒரு ஹாட் சாக்லேட் குடிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து நீங்க சப்போஸ் நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சாக்லேட் டீயை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பால் சொன்னீங்கல்ல, இது BFT மில்க். ஓகே. இதுல என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்க? சுக்கு, வெத்தலை, துளசி, வால்மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாமே நாட்டு சக்கரைல மிக்ஸ் ஆயிருக்கும். ஒயிட் சுகர் இதுல நம்ம மிக்ஸ் போட மாட்டோம். இதுதான் உங்களோட சிக்னேச்சர் டீ. ப்ளைன்லயே இருக்கும், மில்க்லயே இருக்கும். சூப்பர்ங்க. அப்பா நல்லா காரமா இருக்கு தொண்டைக்குள்ள. இது மில்க்லயே வந்துட்டு இது இன்னும் நீங்க ப்ளைன்ல ட்ரை பண்ணுங்க, நல்லாவே காரமா இருக்கும். சூப்பரா இருக்கு. அது வின்டர் சீசனுக்குலாம் நல்லா ரன் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இப்போ நம்ம வந்து சில இடங்கள்ல பேர் இருக்கும், பட் ரொம்ப பெருசா வித்தியாசம் இருக்காது. டீல வந்து பெருசா வித்தியாசம் இருக்காது. பட் நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியான சுவை கொடுக்கறதுங்கிறத பார்க்க முடியுது. 25 வெரைட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கீங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் டீம் நீங்களும் வந்து தயவு செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி திஸ் சாக்லேட் டீ
அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரிஸ் நிறைய ஆல்ரெடி வந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. ஸோ நிறைய நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களை அப்ரோச் பண்ணணும்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணணும்னா நம்மளோட வந்து சேலம்ல தான் ஹெட் ஆஃபீஸ். ஒன்னு சேலம் அவங்க விசிட் பண்ற மாதிரி இருந்தாலும் விசிட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அது கான்டாக்ட் பண்ணலாம். இது போக வந்துட்டு அவங்க வெப்சைட்ல கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த வேலை வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லா இதுலயுமே நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். அதனால நம்ம எப்படி வேணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஒரு அவுட்லெட் போறாங்க, அந்த அவுட்லெட்ல டீ சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற அவுட்லெட்ல ஒர்க் பண்றவங்க கேட்டாவே அவங்களே கைட் பண்ணிடுவாங்க. எப்படி நெக்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறங்கிற எல்லா ஸ்டெப்புமே அவங்களே சொல்லிடுவாங்க. இல்லை அந்த ஓனர்கிட்ட கேட்டாவோ எல்லாருமே, அதாவது நம்மளோட ஃபீட்பேக் அவங்ககிட்டே கேட்டுக்கலாம். இப்போ டைரக்டா எந்த அவுட்லெட்ல வேணாலும் நம்ம கிட்ட இருக்க அவுட்லெட் எத்தனை அவுட்லெட்லயுமே டைரக்டா வந்துட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எப்படி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்கள கைட் பண்ணிடுறோம். ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கிறவங்க அங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ சூப்பர். ஸோ எனக்கு வந்து நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. நம்ம நிறைய டீ ஷாப்ஸ் போயிருக்கோம், அங்கே போனால் வந்து நம்மளுக்கு சில டேஸ்ட் வந்து ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும், பேர் மட்டும்தான் வேறையா இருக்கும். உண்மையாகவே வந்து டேஸ்ட் ரொம்ப யூனிக்காக இருக்குது எல்லாமே. அண்ட் இந்த லெமன் டீ இஸ் ஆக்சுவலி வெரி யூனிக் ஃப்ரம் அதர் பிளேசஸ். லெமன் டீ நிறைய இடத்துல கிடைக்கும், பட் இங்கே ரொம்பவே யூனிக்காக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஃப்ரான்ச்சைசி வைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எண்டர்வர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.